விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழகத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை முறுக்கு சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பழனியப்பன் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மிளகாய் வயலில் இறங்கி பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து அவரது மகன் சண்முக பாண்டியன் மங்கலம்பேட்டை பகுதியில் உள்ள தேவாலயம், பள்ளிவாசல் மற்றும் பஜனை மடத்தில் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் ஓலி முகமது பேட்டை பகுதியில் பிரியாணி பரிமாறியபடி வாக்கு சேகரித்து கவனம் ஈர்த்தார். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளரான VG ராஜேந்திரனை ஆதரித்து நடிகை நளினி கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்பு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தவிக வேட்பாளர் சபரி ஐங்கரன் வாக்கு சேகரிப்பதற்காக மக்களை சந்தித்தபோது தவிக நிர்வாகிகள் வேல் கொடுத்து வரவேற்றனர். கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி அதிமுக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இளநீர் வெட்டி கொடுத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மக்கள் மற்றும் செய்தியாளர்களை அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்திப்பது அவசியம் என்று நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை, மீடியாவை சந்திக்கவில்லை என்றால் அரசியல் செயல்பாடுகள் என்ன என்பது யாருக்கும் தெரியாமல் போகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுவாக இருந்தாலும் கடைசியாக நீங்கள் மக்களை சந்திக்கணும், மீடியாவை சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் புரிய வரும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.